நாராயண 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 நாராயண. ஓம் ஸ்ரீ மகாகணேசாய நம. வணங்குகிறேன் அசுரமாதா. இந்த இடத்தில் உங்களது தரிசனம் எனக்கு கிடைத்ததால் நான் தன்யனானேன். தாங்கள் தேவர்களின் ரிஷியாயிற்றே நாரதமுனி. தாங்கள் என்னை வணங்குவதா? நான் வணங்குகிறேன். இல்லை இல்லை அசுரமாதா, இல்லை. தாங்கள் என்னை வணங்கி என்னை கூச்சமடைய வைத்து விடாதீர்கள். எனக்கு ஒன்று மட்டும் கூறுங்களேன், இந்த வனப்பிரதேசத்தில் நீங்கள் வலம் வர காரணம் என்ன? ஏன் நான் இந்த வனப்பிரதேசத்திற்கு வந்தால் என்னை யார் தடுப்பார்கள்? நாராயண நாராயண. இல்லை மாதா, அதற்காக கேட்கவில்லை. இருந்தாலும் இந்த பிரதேசத்தில் தான் தங்கள் சகோதரி அதித்தியின் ஆசிரமம் உள்ளது. என்னுடைய யூகம் என்னவென்றால், நீங்கள் அந்த ஆசிரமத்திற்கு சென்று தங்களது பதி கஷ்யபரை சந்திக்கத்தான் வந்தீர்களோ என்பதுதான். யோசனை என்ற பெயரில் தாங்கள் நல்லதுதான் கூறுகிறீர்கள் தேவரிஷி. அசுரமதா திதி, நீங்கள் இப்படி பேசும் பொழுது தங்களது பதி கஷ்யபர் மீதும் சகோதரி அதிதி மீதும் கோபம் போய்விட்டது போல் தெரிகிறது. ஆம் தேவரிஷி, என் மதிப்பிற்குரிய பதி அன்பான சகோதரிக்கு நான் அதிக கஷ்டம் கொடுத்து விட்டேன். அதற்கு நான் மிக வருந்துகிறேன். நான் முன்பு செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பதற்காகவே இப்பொழுது நான் அங்கு செல்கிறேன். நாராயண நாராயண. நான் என் காதுகளால் கேட்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அசுரமாதா திதியின் வாயிலிருந்தா மன்னிப்பு வருகிறது. நான் காண்பது கனவான நவா தெரியவில்லையே. தேவரிஷி, உண்மையே சத்தியம் செய்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. நம்பவில்லை என்றால் தாங்களே என்னோடு வந்து அங்கு நடப்பதை பாருங்கள். நான் என் கணவரிடமும் என் சகோதரியிடமும் மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் இப்பொழுது அங்கு செல்கிறேன். யார் என் தலையை தாக்கி இந்த காரியத்தை செய்தது? அவனுக்கு உயிர் வாழ விருப்பம் இல்லையா? நான் அவனை உயிரோடு விடமாட்டேன். நாராயண நாராயண. நாரதா, அசுரமாதா திதியின் ஆத்திரம் உன் மீது திரும்புவதற்குள் நீ இங்கிருந்து போய்விடு. வாருங்கள் வாருங்கள். அநியாயம் செய்பவர்களை தண்டிப்பது உலக நியதி. தவறு செய்தவர்களை நான் உயிரோடு விடமாட்டேன். அசுர மாதாவை வணங்குகிறேன். பெரிய அன்னைக்கு என் வணக்கம். அதிதி மகனின் பணிவான வணக்கம். முகத்காட், அந்த கில்லியை நீதான் அடித்தாயா? இல்லை அசுர மாதா, என்னுடன் சேர்ந்து சில பாலகர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். உங்களை கண்டவுடன் அவர்கள் ஓடிவிட்டார்கள். எனக்கு தெரியும், நீங்கள் என்னையும் தவறாக நினைப்பீர்கள். ஆனால் தங்களை கண்டதும் ஓடினால் அது உங்களை அவமானப்படுத்தியதாகிவிடுமே. அதனால் எனக்கு நன்றாக புரிகிறது. உன்னோடு விளையாடியவர்கள் தீய எண்ணத்தோடு தான் விளையாடி இருக்கிறார்கள். நான் அவர்களை கண்டால் உயிருக்கு ஆபத்து வரும் என்று எண்ணி ஓடிவிட்டார்கள். என்னையும் அப்படி தண்டிக்க மாட்டீர்களே பெரிய அன்னையே. ஓடியதால் மட்டும் அவர்கள் என் கோபத்திலிருந்து தப்பிக்க மாட்டார்கள் முகத்கட். நான் அவர்களை நிச்சயம் தண்டிப்பேன். பெரிய அன்னையே, நீங்கள் என் அன்னையையும் தந்தையையும் சந்திக்க வந்தீர்களா? ஆம் குழந்தாய், நான் உன் தந்தையை சந்திக்க அவர் ஆசிரமத்திற்கு செல்லத்தான் வந்தேன். இங்குதான் கஷ்யபரின் ஆசிரமம் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அப்படி என்றால் நீங்கள் என்னுடனும் அன்னையுடனும் வசிக்க ஆசைப்படுகிறீர்கள். ஏனென்றால் தந்தை இல்லாமல் எங்களால் வசிக்க முடியாது அல்லவா? வாருங்கள் பெரிய அன்னையே. அக்னி தேவா, பவன் தேவா, அதோ அங்கே பாருங்கள். உங்களுக்கு தெரிகிறதா? ஆம் வருண் தேவா, என்னால் இந்த காட்சியை நம்பவே முடியவில்லையே. என்னாலும் தான் நம்ப முடியவில்லை பவன் தேவா. முகத்கட் ஸ்ரீ மகா கணேஷை அழிப்பதற்காக அந்த துஷ்டை திதி முயற்சி செய்கிறாள். அதித்தி ஆசிரமத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறாள். உண்மைதான் வருண் தேவா. அசுர மாதா திதியின் சுபாவத்தை நாம் நன்கு அறிவோமே. எனக்கு இப்பொழுது ஸ்ரீ கணேசரை குறித்து கவலையாக இருக்கிறது. ஒருவேளை அந்த தீயவள் அதிதியின் மகன் முகட்கட் ஸ்ரீ கணேஷுக்கு ஆபத்தை விளைவிக்க எண்ணினால் நாம் அவளை தண்டித்தே தீர வேண்டும். ஆம், முகட்கட்டை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை. நாராயண நாராயண. தேவகணங்களே,
தாங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தேவரிஷி, மொகட்கட் கில்லியை அடித்ததில் தித்தியின் கோபம் அதிகமாகிவிட்டது. அவள் இப்போது கோபத்தை அடக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மனதில் வைத்துக்கொண்டு கோபத்தை நிச்சயம் வெளிக்காட்டுவாள். இல்லை இல்லை தேவகணங்களே, தாங்கள் நினைப்பது போன்று எந்த சம்பவமும் நடக்காது. அர்த்தம்? அர்த்தம் கில்லி வேலையை காட்டுவதற்குள் காலம் தனது வேலையை காட்டி திதியின் எண்ணத்தை மாற்றிவிட்டது. தேவரிஷி, காலம் கூட தீயவர்களின் எண்ணத்தை நல்ல எண்ணமாக மாற்றுமா? நாராயண நாராயண், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திதி தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அதிதியின் மகனால் அவளுக்கு தண்டனை தப்பாமல் கிடைக்கும். சுவாமி, மொஹத்கட் ஆசிரமத்தை விட்டு சென்று நீண்ட நேரமாகிவிட்டது. இதுவரை அவன் இத்தனை நேரம் எங்கும் சென்றதில்லை. எனக்கு கவலையாக இருக்கிறது. ஒருவேளை திதி அக்கா நம் மொஹத்கட் மீது கோபத்தில் ஏதாவது செய்திருந்தால்? நீ தாயல்லவா திதி, அதனால்தான் நீ அவனை பற்றி கவலைப்படுகிறாய். என் கேள்விக்கு விட இது அல்லவே சுவாமி? தெரியும். அவன் இந்த அகில உலகத்தையும் கட்டி ஆள்பவன். அவனை பற்றிய கவலை நமக்கு எதற்கு? தந்தையே, அன்னையே, பார்த்தீர்களா, நான் என்னோடு என் பெரிய அன்னையை அழைத்து வந்திருக்கிறேன். அக்கா, நீங்கள் இன்று மனம் மாறியதை கண்டதும் மிகுந்த ஆச்சரியத்தோடு அதிக ஆனந்தம் தான் ஏற்படுகிறது. தித்தி, ஏன் வருத்தப்படுகிறாய்? நாம் வணங்கும் மூலப்பொருள் மகா கணேசரின் கருணையினால் நீ மனம் மாறிவிட்டாய். உன்னுடைய இதயத்தில் உன்னுடைய தங்கையின் மேல் அன்பு வந்துவிட்டதல்லவா? நான் தங்களுக்கு செய்த தவறி மன்னித்து விடுங்கள் சுவாமி. நான் உனக்கும் தவறு செய்து விட்டேன் அதிதி. இப்பொழுது எனக்கு மன்னிப்பு கேட்கும் தகுதி கூட இல்லை. அப்படி கூறாதீர்கள் அக்கா. நடந்ததெல்லாம் மறந்து விடுங்கள். தைரியமாக இரு திதி. செய்த தவறை உணர்ந்து விட்டால் உன் பாவங்கள் அனைத்தும் முடிந்துவிடும், புண்ணியமாக மாறிவிடும். இன்று நீ மனம் மாறி மன்னிப்பு கேட்டாயே, அதனால் உன் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறேன். சுவாமி, நான் அந்த ஆசிரமத்தில் தனியாக இருந்து சோர்ந்து விட்டேன். தாங்கள் நான் செய்த தவறை மன்னித்து என்னை இப்பொழுது தாங்கள் இந்த ஆசிரமத்தில் தங்க அனுமதி தாருங்கள். அனுமதியுங்கள் சுவாமி. பிதாவே, பெரியண்ணையோடு பேசிக்கொண்டே வரும்பொழுது நான் அவர்களிடம் கூறினேன், நாம் அனைவரும் நம் பழைய ஆசிரமத்திற்கே சென்று விடலாம் என்று. தாங்கள் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாதே. வாருங்கள் அக்கா, இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். முதலில் ஏதாவது அருந்தி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், பிறகு பேசிக் கொள்ளலாம். இல்லை அதிதி, சுவாமி என்னை மன்னித்தாரா தெரியவில்லை.
நான் என் கோபத்தின் காரணமாக உங்களை மிகுந்த துக்கத்திற்கு ஆளாக்கி இருக்கிறேன். எப்பொழுது நீ என்னை மன்னிக்கிறாயோ அதுவரை எனக்கு அன்ன ஆகாரம் எதுவும் தேவையில்லை. வேண்டாம் அதித்தி. இப்படி கூறி என்னை பாவியாக்காதீர்கள். சுவாமி தங்களை மன்னித்து விட்டாரே, பிறகு நான் மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சுவாமியின் முடிவுதான் என்னுடைய முடிவும். நடந்ததை தாங்கள் முதலில் மறந்து விடுங்கள் அக்கா. பாருங்கள். பிதாவே, நாம் அனைவரும் பெரிய அன்னையோடு தங்கள் ஆசிரமத்திற்கு செல்லலாமா? மகனே முகத்கட், மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணம் என்னவோ நாம் அதன்படியே நடப்போம். மொஹத்கட் கணேஷ், நீதான் என் எண்ணங்களில் மண்ணள்ளி போட்டாய். வீஜா, உத்தத், உத்தத் ஆகிய மூவரும் உன் சக்தியால் கொன்றுவிட்டாய். என் அசுரர்களை அழித்த உன்னை நான் அழிக்காமல் விடமாட்டேன். நீ என்னை முட்டாள் என்று எண்ணிவிட்டாய். அந்த கில்லி என் மீது அடித்தது நீ அல்ல என்று எனக்கு தெரியும். நான் எண்ணிய எண்ணம் முடியும் வரை நீ என்னை எதுவும் செய்ய முடியாது. அவசரப்படாதே திதி. சாமர்த்தியமாக இருக்கும் மொஹத்கட் ஸ்ரீ கணேசருக்கு ஸ்ரீ மகா கணேசரின் அருள் எப்பொழுதும் இருக்கிறது. இப்பொழுது நீ எண்ணியது நிச்சயம் மொஹத்கட்டின் மனதில் போய் சேர்ந்திருக்கும். அதனால் அவனை அழிக்கும் எண்ணத்தை கைவிடு. இவனுக்கு வேண்டும் என்றால் திவ்ய சக்தி இருக்கலாம், ஆனால் அதிதிக்கு இல்லையே. இப்பொழுது நான் அதிதியை அழித்து இந்த பாலகனை அனாதையாக்கி விடுகிறேன். வேண்டாம் அசுரமாதா. தேவி அதிதியும் ரிஷி கஷ்யபரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பரம பக்தர்கள். அவர்களுக்கு உன்னால் எந்த ஆபத்தையும் உருவாக்க முடியாது. அதற்கு பதில் உன் உயிர் சங்கடத்தில் மாட்டிக்கொள்ளும். அதனால் அமைதியாகி படுத்து உறங்கு. என்ன ஆயிற்று பெரிய அன்னையே? தாங்கள் ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள்? இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் எனக்கு புரிந்து விட்டது. என்ன புரிந்து கொண்டாய் நீ? இந்த ஆசிரமத்தில் படுத்தவுடன் உங்களுக்கு உறக்கம் வரவில்லையா தானே பெரிய அன்னையே? அது உண்மைதான். இடம் மாறினால் உறக்கம் வருவது கடினம்தான். ஆம் மொஹத்கட், இப்பொழுது எனக்கு உறக்கம் வரவில்லை. அப்பொழுது நான் ஒரு உபாயம் கூறுகிறேன். தங்களுக்கு உறக்கம் தானாக வந்துவிடும். உபாயமா? என்ன உபாயம்? பெரிய அன்னையே, தாங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். நான் தங்களின் கால்களை அமுக்குகிறேன். நான் அப்படி செய்யும் பொழுது தங்களுக்கு சுகமாக இருக்கும், நன்றாக உறக்கமும் வரும். இல்லை இல்லை, வேண்டாம், அது உசிதம் அல்ல. பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு செய்வது கடமை அல்லவா? அதை விட ஒரு நல்ல காரியம் வேறென்ன இருக்கிறது பெரிய அன்னையே? தாங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் பெரிய அன்னையே.
முன்பே எழுந்து விட்டீர்களே தந்தையே. நீ சேவை செய்யும் காட்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன் மகனே. மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணையினால் அக்காவின் சுபாவம் எவ்வளவு மாறிவிட்டது. இப்பொழுது மொஹத்கட்டின் சேவை அக்காவை அதிக சந்தோஷப்படுத்தும். சுவாமி, நம் அக்காவை சந்தோஷப்படுத்துவதற்காக மீண்டும் ஆசிரமத்திற்கே செல்லலாம். நீங்கள் வெகுளி அம்மா, அதனால்தான் நீங்கள் அன்னையாக இருக்கிறீர்கள். தாயின் மனதில் தீய எண்ணங்கள் வராதே. ஆனால் தீயவர்கள் என்றும் தங்கள் தீய எண்ணத்தை விடமாட்டார்கள். சுவாமி, தாங்கள் நான் கூறியதற்கு பதிலை கூறவில்லையே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணை இருந்தால் நாம் மீண்டும் அந்த ஆசிரமத்திற்கே செல்லலாம். வசந்த காலம் என்றால் அனைவருக்கும் விசேஷம். ஆனால் அந்த வசந்த காலம் முழுவதும் அசுர இனம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் அனைத்தும் பாழாகிவிடும். ஆனால் இந்த சமயத்தில் அவர்களை அழைப்பதை தவிர வேறு வழியில்லை. அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, நன்மை தீமையை பற்றி சிந்திக்கிறீர்களா தாங்கள்? அசுர இனத்தின் உயர்வுக்காக நான் நன்மை தீமையை பற்றி சிந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் உன் சிந்தனையின் முடிவு நன்மையில் முடியாது, தெரிந்து கொள். அசுர இனத்தின் கௌரவம் உன்னாலேயே போய்விடும். ஆனால் அவர்களை அழிக்க 3 தேவர்களும் 3 தேவியர்களும் முயற்சிக்கிறார்கள். அதே நேரம் நீ மகா கணேசரை எதிரியாக கொள்கிறாய். நீ அசுர இனத்தின் கௌரவத்தை சிகரத்துக்கு எடுத்துச் செல்ல எண்ணுகிறாய். மகா கணேசரும் அவர் அவதாரமும் அதை அழிக்க நினைக்கிறது. எனக்கு அந்த உண்மை தெரியும். பிறகு மகா கணேசரை ஏன் விரோதிக்கிறாய்? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை விரோதிப்பதா? ஏன் அறிவில்லாமல் இப்படி பேசுகிறாய்? அந்த அறிவில்லாத காரியத்தை நீ செய்கிறாய் சுக்கராச்சாரி. நான் செய்வது அறிவில்லாத காரியமா? சற்று யோசித்துப்பா சுக்கராச்சாரி. அசுரர்களை அழைத்து அவர்களுக்கு சக்தியை கொடுத்து மகா கணேசர் படைத்த உலகத்தில் அட்டகாசம் செய்ய சொல்லுகிறாய். இன்னொரு புறம் அந்த மகா கணேசரின் அவதாரம் ஸ்ரீ கணேசரின் தந்தை மகாதேவன் சிவசங்கரை ஆராதிப்பதாக வேஷமா போடுகிறாய். இது அறிவில்லாத காரியமாக தெரியவில்லையா உனக்கு? இல்லை, சிவனை பூஜை செய்வது அறிவில்லாத செயல் என்று யாரும் கூற மாட்டார்கள். அவரை ஆராதனை செய்து வருவதால் தான் அசுர இனம் வெற்றி என்னும் சிகரத்தை தொட முடிந்தது. சுக்கராச்சாரி, சிவனை பூஜை செய்யும் உனக்கு சிவனை புரியவில்லையா? உண்மையில் சிவன் நீ அவர் மேல் வைத்திருக்கும் பக்தியில் பிரமித்து போய் அசுரர்கள் அழிவதற்கு காரணமாக இருக்கிறார். அப்பொழுது எங்கு போயிற்று உன் பக்தி? ஏன் அசுரர்களை அழிக்க விடுகிறார்? போதும், நிறுத்து, பேசாதே. இதற்கு மேல் நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். உன் வார்த்தை உன்னையே அழித்து விடும். எனக்கு அழிவா சுக்கராச்சாரி? அதுவும் எனக்கு அழிவா? சிவபக்தியை மூலமாக வைத்து வாழும் பிருகுபுத்திரன் சுக்கராச்சாரிக்கு தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு ஒரு கணம் கூட யோசிக்க மாட்டான், தெரிந்து கொள். சுக்கராச்சாரி என்றும் சிவபக்தியை கைவிட மாட்டான். உனக்கு மிக்க நன்றி சுக்கராச்சாரி. வாழட்டும் வளரட்டும் உன் சிவபக்தி. என் வாழ்வு பிழைத்து போகட்டும். உன் உடலில் ஆத்மாவாக வாழும் நான் அவசரப்பட்டு விட்டேன். உன் பூஜையின் மீது நீ நம்பிக்கை வை சுக்கராச்சாரி. உன் மனதில் இருக்கும் உறுதியை சோதிக்க நான் உன் சிவபக்தியை சோதித்து பார்த்தேன், அவ்வளவுதான். நீ வெற்றி பெற்று விட்டாய். அசுரகுலத்தின் உயர்வை எண்ணி இப்பொழுது என் மனம் கலங்கி இருக்கிறது. நான் என் நம்பிக்கையை தளரவிட முடியாது. இப்பொழுது நான் என்ன செய்வது நல்லது? உன் கலக்கத்தை எடுத்து வை. நீ ஆராதிக்கும் அவன் பாதங்களில் வை. அது நன்மை தரும் சுக்கராச்சாரி. ஒரு அசுர குருவாக உன் கடமை முழுமையடையும். என் கடமையை முழுமையடைய செய்ய
பாதாளவாசிகளான தேவாந்தக்கையும் நராந்தக்கையும் அழைக்கிறேன். உன் மனதில் அப்படி தோன்றினால் நீ ஆராதனை செய்யும் சிவனை சாட்சியாக வைத்து அழை. இனிமேலும் அவர்களை அழைக்க தாமதிக்காதே. எம்பெருமானே, தங்களை இந்த சுக்கிராச்சாரி மனமுருக வணங்கி வேண்டுகிறேன். தாங்கள் என் மனதில் கூறியபடி நான் பாதாளவாசி அசுரர்கள் தேவாந்தக்கியும் நராந்தக்கியும் அழைக்கப் போகிறேன். ஓம் நம சிவாய. பாதாளவாசி தேவாந்தக் நராந்தக், சீக்கிரம் வாருங்கள். அசுரகுரு சுக்கிராச்சாரியின் குரலை கேட்டு சீக்கிரம் வாருங்கள். தேவாந்தக் நராந்தக், அசுரகுரு சுக்கிராச்சாரியின் குரலை கேட்டு சீக்கிரம் வாருங்கள். தேவாந்தக் நராந்தக், பாதாளவாசி தேவாந்தக் நராந்தக், சீக்கிரம் வாருங்கள். தேவாந்தக் நராந்தக், தாங்கள் குருவின் குரலை கேட்டு வராமல் இருக்கக்கூடாது. இப்பொழுது நீங்கள் வரவில்லை என்றால் நான் உங்கள் மீது என் மந்திர சக்தியை பிரயோகப்படுத்துவேன். ஓம் மகா மந்திரேஸ்வர சிவாய நமக. அசுரகுரு சுக்கிராச்சாரி தாங்களா? இப்பொழுது தாங்கள் மந்திர சக்தியை பயன்படுத்தி எதற்காக எங்களை அழைத்தீர்கள் அசுரகுரு? தங்கள் மந்திர சக்தியை பயன்படுத்தி எங்கள் அசுர சக்தியை அவமானப்படுத்துகிறீர்களா? எச்சரிக்கிறேன் அசுரகுரு சுக்கிராச்சாரியாரே, தங்களது மந்திர சக்தியை பயன்படுத்தி எங்களது ஆத்திரத்தை அதிகப்படுத்தும் வேலையை செய்யாதீர்கள். தேவாந்தக் நராந்தக், தங்கள் அசுர சக்தியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் குருவை அவமானப்படுத்தி பயங்கர தவறு செய்கிறீர்கள். எனக்கு தெரியும், நீங்கள் இருவரும் பூலோகத்துக்கு வந்தவுடன் மாறிவிட்டீர்கள். உங்கள் மாற்றத்தை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். நான் தான் உங்களை அழைத்தேன். தங்களின் எண்ணம் உண்மைதான் அசுரகுரு. எங்கள் இருவருக்கும் உலோகத்திற்கு வரும் எண்ணம் இல்லவே இல்லை. இருந்தும் தங்கள் குரல் கேட்டு நாங்கள் வரலாம் என்று எண்ணினோம். அதற்குள் தாங்கள் தங்கள் மந்திர சக்தியால் எங்களை இங்கு வரவழைத்து விட்டீர்கள். இதுதான் உண்மை அசுரகுரு. அசுரமாதா திதியின் விஷயம் எங்களை சிந்திக்க வைத்தது. அவர்கள் இப்பொழுது எங்களை அழைப்பதே இல்லை. அதற்கு காரணம் இதுதான் தேவாந்தக். இப்பொழுது நான் தான் அசுரமாதா திதியிடம் தங்களை அழைக்க வேண்டாம் என்று கூறியிருந்தேன். காரணம்? ஏனென்றால் அப்பொழுது நீங்கள் பூலோகத்திற்கு வந்தால் உங்களுக்கு நன்மை அல்ல. இப்பொழுது நேரம் வந்துவிட்டதா? இல்லை, அந்த நல்ல காலம் அருகில்தான் உள்ளது. அதற்குள் தங்கள் மந்திர சக்தியை பயன்படுத்தி எதற்காக பூலோகத்திற்கு அழைத்தீர்கள்? நான் உங்கள் இருவருக்கும் அறிவுரை கூற விரும்பினேன். எங்களை போன்று சக்தி வாய்ந்தவர்களுக்கு தாங்கள் அறிவுரை கூறுவதா? எங்களை போன்று சக்தி வாய்ந்தவர்களுக்கு தாங்கள் அறிவுரை கூறுவதா? என் மந்திர சக்தியின் மூலம் உங்களை பூலோகத்திற்கு அழைத்த நான் உங்களுக்கு அறிவுரை கூற மாட்டேனா என்ன? தேவாந்தக் நராந்தக், மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மூலம் உங்கள் மரணம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அந்த வார்த்தையை ஸ்ரீ மகா கணேசரே கூறியிருக்கிறார். தாங்கள் இந்த விஷயத்தை தங்கள் மந்திர சக்தி மூலம் மாற்ற முடியாதா குருதேவா? முடியாது. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் மும்மூர்த்திகள் 3 தேவிகளை எதிர்த்து அகிலத்தில் எந்த ஒரு மந்திர சக்தியும் செயல்பட முடியாது. எங்களுக்கு தெரியாத அசுரகுரு சுக்கிராச்சாரியாரே, தாங்கள் தான் எங்களது குரு. எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள். இந்த சங்கடத்தில் இருந்து மீளும் உபாயத்தை கூறுங்கள். ஒரு உபாயம் இருக்கிறது. எம்பெருமான் சிவசங்கரன் நம் ஆராதனைக்குரியவர். அவரை ஆராதித்தால் சீக்கிரம் வந்து விடுவார். நீங்கள் இருவரும் உண்மையான மனதோடு அவரை நோக்கி தவம் புரியுங்கள். அவர் மனம் மகிழ்ந்து
உங்களுக்கு வரமளிப்பார். தாங்கள் கூறுவது உண்மைதானா அசுரகுரு? உன் குருவின் மீது சந்தேகப்படும் காரியத்தை செய்யாதே தேவாந்தக். ஸ்ரீ மகா கணேசர் பகவான் சிவனின் மகனாக அவதாரம் எடுத்திருக்கிறார். நீங்கள் எம்பெருமானை மகிழச் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவர் மகிழ்ச்சி உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். நாங்கள் இப்பொழுதே சிவபெருமானை ஆராதனை செய்கிறோம். நிச்சயம் தவம் புரிகிறோம். எங்களை ஆசிர்வதியுங்கள் அசுரகுரு. எங்கள் சிவபக்தி முழுமையடையட்டும். என் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. நீங்கள் இருவரும் இதே பர்வத நாட்டின் தென் திசையில் தவமிருங்கள். பகவான் சிவனை எப்பொழுதும் ஆராதனை செய்யுங்கள். அதில் அவர் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வரமளிப்பார். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். வருகிறோம் அசுரகுரு. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. தேவி அதிதியின் ஆசிரமம். தன்னியனானே தன்னியனானே. இந்த ஆசிரமத்தில் தானே மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான மகோத்கட் ஸ்ரீ கணேசர் வசித்து வருகிறார். ஆனால் இன்று இந்த ஆசிரமம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? நாரதா, இதன் காரணத்தை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஓம் மூலப்பொருளே ஸ்ரீ மகா கணேசாய நமஹ. நாராயண நாராயண. நாராயண நாராயண. இன்று தேவமாதா அதிதியின் ஆசிரமம் இவ்வளவு அமைதியாக இருப்பது ஏன்? இந்த ஆசிரமத்தில் பாலகன் மகோத்கட்டின் விளையாட்டு இல்லாமல் இருப்பது ஏன்? நாரதா, ஒருவேளை அசுரமாதா திதி மகோத்கட் ஸ்ரீ கணேஷ், ரிஷி கஷ்யபர், தேவமாதா அதிதியோடு மீண்டும் கஷ்யபரின் ஆசிரமத்திற்கு சென்றிருப்பார்களோ? நாராயண நாராயண. அட, தேவ ரிஷி நாரதர். வணங்குகிறேன் தேவ ரிஷி நாரதரை. என்ன பாக்கியம் செய்தோம். தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். தங்களை வரவேற்கிறேன் தேவ ரிஷி. வணங்குகிறேன் ரிஷி, வணங்குகிறேன் மாதா. தாங்கள் எப்பொழுது வந்தீர்கள்? இந்த கேள்வியை நான் தங்களிடம் கேட்க வேண்டும் தேவ ரிஷி. நாராயண நாராயண. தேவரிஷி, எனக்கு தெரியும். நாங்கள் காண வேண்டும் என்று நினைத்தவுடனே தாங்கள் இங்கு வந்து விடுவீர்கள் என்று தெரியும். இருந்தும் தாங்கள் வந்த காரணம்? பக்தன் கடவுளை சந்திக்க காரணம் தேவையில்லை மாதா. இருந்தும் இன்று இந்த ஆசிரமத்தில் மகோத்கட் கணேஷ் மற்றும் அவரது பெரிய அன்னை தேவி திதியை காணவில்லையே. அதனால் நான் இங்கு வந்தவுடன் என்ன நினைத்தேன் என்றால், நீங்கள் அனைவரும் மீண்டும் கஷ்யப ஆசிரமத்திற்கு சென்று விட்டீர்கள் என்று நினைத்தேன். அக்காவின் எண்ணமும் அதுதான் தேவரிஷி. ஆனால் நாங்கள் இங்கிருந்து செல்ல விரும்பவில்லை. அது எதனால் தேவி மாதா? இந்த இடத்தில் தானே ஜென்ம ஜென்மமாக எண்ணிய எண்ணம் பூர்த்தியானது. ஆம் தேவரிஷி, நாங்கள் வணங்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் பாக்கியம் பெற்றோம். எங்களுக்கு முகட்கட்டின் ரூபத்தில் மகான் மகனாக கிடைத்தார். நாங்கள் வணங்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் பாக்கியம் பெற்றோம். எங்களுக்கு முகட்கட்டின் ரூபத்தில் மகான் மகனாக கிடைத்தார். உங்களுடைய அன்பான சொரூபம் தானே அதற்கு காரணம். இருந்தும் நாராயண நாராயண. ஆனால் அசுர மாதா திதி உங்கள் இருவரின் எண்ணத்திற்கு சம்மதிப்பார்களா? அவசியம் தேவரிஷி. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையில் அக்காவின் சுபாவம் எத்தனை மாறிவிட்டது. என்னால் இதை நம்பவே முடியவில்லை. ஆம் தேவரிஷி, திதியின் இந்த மனமாற்றத்தை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அக்கா எங்கள் உணர்ச்சிக்கு மதிப்பு தருவாள். எங்களோடு இந்த ஆசிரமத்தில் அவளும் இருப்பாள். உங்கள் வார்த்தையை கேட்க சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தும்
நாராயண நாராயண. எனக்கு தெரியும் தேவரிஷி, தாங்கள் நாராயணா நாராயணா என்று கூறியே அனைத்தையும் அறிந்து விடுவீர்கள். திதியின் விஷயத்தில் நாராயணா நாராயணா என்கிறீர்களே, அதுதான் எனக்கு புரியவில்லை. தாங்கள் இருவரும் என்னை தவறாக எண்ண வேண்டாம் ரிஷியே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தரிடம் இந்த உலகத்தில் எந்த ரகசியத்தை தான் மறைக்க முடியும்? தேவரிஷி, தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவே இல்லை. நாராயண நாராயண தேவமாதா திதி, இந்த உண்மையை தங்களது சகோதரிக்கு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் விளங்கும்படி செய்வார். அந்த சம்பவம் இங்கேயே நிகழும். அதை நான் நிச்சயமாக சொல்வேன். ஏன் அக்காவின் சுபாவம் மாறியது தங்களுக்கு ஆச்சரியமா என்ன? தேவியா திதி, தங்களது சகோதரி அசுரமாதா திதியின் சுபாவம் எப்பொழுது என்ன செய்யும் என்று யாராலும் கூற முடியாது. அவர்களை பற்றி நாம் எந்த முடிவு எடுத்தாலும் அது நிலைக்காது. நாராயண நாராயண. சுவாமி, தேவரிஷி அக்காவை பற்றி கூறினாரே, எச்சரிப்பதைப் போல் அல்லவா இருக்கிறது. மொஹத்கட்டை பற்றி கவலையாக இருக்கிறது. அவன் அக்காவோடு இருக்கிறானே. கவலை எதற்கு? நம் மனதில் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தி இருக்கிறது. பிறகு எதற்கு கவலை? நம் மூலப்பொருளின் மீது நம்பிக்கை வை. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். மொஹத்கட் இன்னும் குழந்தைதானே? ஆம் தேவி, முகட்கட் இன்னும் குழந்தைதான். ஆனால் எத்தனையோ பயங்கரமான அசுரர்களை கண மாத்திரத்தில் அழிக்கும் தகுதியை உடைய மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம். தேவி, அவன் திவ்ய சக்தியின் மீது நம்பிக்கை வை. மகாராணி, சீக்கிரம் வா. பேரன் கணேசனுக்கு பசிக்கும். எங்கே கணேசனை காணவில்லை? என்ன ஆயிற்று? ஏன் எல்லோரும் சிரிக்கிறீர்கள்? மகாராணி, கௌரி புத்திரர் கணேசன் மிகவும் துருதுருப்பாக இருக்கிறார். அவ்வப்பொழுது யாரிடமும் கூறாமல் காணாமல் போய்விடுகிறார். ஆம் மகாராணி, பல முறை பார்த்து விட்டோம். அவர் இங்கு எங்குமே இல்லை. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. கணேசன் இங்கு எங்கோதான் அருகில் இருக்கிறான். நீங்கள் இருவரும் உங்கள் தட்டை எடுத்துக்கொண்டு நம் கணேசனை தேடி பாருங்கள். சரி. நம் கணேசன் தன் தாத்தா பாட்டியிடம் ஒளிந்து விளையாடுவதில் ஆனந்தப்படுகிறான். நாம் ஏன் பார்வதியிடமே கேட்கக்கூடாது? அவளுக்கு அவசியம் தெரிந்திருக்கும் பிரிய கணேசன் எங்கு என்று. வேண்டாம் மகாராணி, பார்வதியை எழுப்பது உசிதமல்ல. நாம் இங்கிருந்து சென்று நம் கணேசனை தேடிக்கொள்ளலாம். வாருங்கள் மகாராஜா, வாருங்கள். பிரிய கணேசா, பிரிய கணேசா, கணேசா எங்கிருக்கிறாய்? கணேசா, பிரிய கணேசா. பிரிய கணேசா, என்ன இது? நம் கணேசன் எங்குதான் சென்றான்? தெரியவில்லையே. வாருங்கள். பிரிய கணேசா, பிரிய கணேசா, எங்கிருக்கிறாய்? பிரிய கணேசா, எங்கிருக்கிறாய் நீ? பிரிய கணேசா, பிரிய கணேசா. அன்னையே, எழுந்திருங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது.
இவ்வளவு பெரிய ஹிமாலய அரண்மனையில் எனக்கு உண்பதற்கு எதுவும் கிடைக்கவில்லை. எழுந்திருங்கள் அன்னையே, பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறேன். எழுந்திருங்கள் அன்னையே. இந்த மகனின் பசியை மாதாவை தவிர வேறு யாரால் போக்க முடியும்? வா மகாராணி. வணங்குகிறேன் தந்தை, வணங்குகிறேன் தாயி. ஜெயா, இங்கிருந்த மோதக பாத்திரத்தை நீ எடுத்துக்கொண்டு சென்று விட்டாயா? குழந்தை கணேசனுக்கு பசிக்கிறதாம். செல், தட்டில் வைத்து கொண்டு வா. மகளே பார்வதி, இந்த தட்டில் இருந்த மோதகத்தை காணவில்லை. அனைத்தும் மாயமாகிவிட்டதே. எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? கணேசன் அவ்வப்போது கைலாயம் சென்று வரும் பொழுது அதிசய பூதம் அவனை பிடித்திருக்கிறது. அவ்வப்போது மோதகத்தை உண்டு விடுகிறான். இல்லை பிதாவே, எங்களது கைலாயத்தில் எந்த பூதமும் இல்லையே. எனக்கு அப்படி ஒரு பிரம்மை இருக்கிறது. அது பிரமை மட்டும்தான் தந்தையே. அப்படி எதுவும் இருந்தாலும் என் பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாத. ஆமண்ணையே, அவர்கள் மோதகத்தை எடுத்து வர ஏன் இவ்வளவு நேரம்? எடுத்துக்கொள்ளுங்கள் கஜானன மகாராஜா, மோதக பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்னையே, தங்களின் இந்த பணிப்பெண்கள் கூறுவதை பார்த்தால் என்ன தோன்றுகிறது தெரியுமா? நான் இவர்களை தொந்தரவு செய்வது போல் இருக்கிறது. நான் யாரையும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அன்னையே. பேரா கணேசா, இவர்களின் பேச்சை தவறாக எண்ணாதே. அனைவரும் உன்னிடம் வேண்டுகிறோம். இந்த மோதக பிரசாதத்தை ஏற்றுக்கொள். நீ அதை ஏற்று உண்டால்தான் எங்கள் அனைவரின் மனமும் மிகுந்த நிம்மதி அடையும். அன்னையே, தாத்தா மரியாதைக்குரியவர். அவர் பேச்சை கேட்டு நடப்பது என் கடமை. ஆனால் அவர் கேட்பதை பார்த்தால் எனக்கென்னவோ சந்தேகமாக இருக்கிறது. அவர் எதற்காக என்னிடம் வேண்டுகிறார்? என்னை பரிகாசம் செய்யவா? பிரிய கணேசருக்கு உன்னால் மட்டும்தான் ஈடு கொடுக்க முடியும். இவனை சமாளிப்பது எங்களால் முடியாத காரியம். வா மகாராணி. யாருக்கும் தெரியாமல் இருந்த மோதகத்தை எல்லாம் உண்டுவிட்டு அவர்களை பரிகாசம் செய்கிறாயா? அங்கே பார், பாட்டியும் தாத்தாவும் வேதனைப்படுகிறார்கள். வா, சாப்பிடு இந்த மோதகத்தை. எனக்கு பசியே இல்லை அன்னையே. இப்பொழுது நான் எதையும் உண்ண போவதில்லை. பார்வதியின் மைந்தன் ஸ்ரீ கணேசன், அதிதியின் மைந்தன் மகோத்கட் மற்றும் மயூரீஸ்வரன், இவை அனைத்தும் ஸ்ரீ மகா கணேசர் நன்மைக்காக எடுத்த அவதாரம்தான். அவருடைய விருப்பப்படி அவரவர் கடமையை நிறைவேற்றுவார்கள். ஸ்ரீ மகா கணேசருடைய லீலையின் ரகசியத்தை புரிந்து கொள்வது யாராலும் முடியாத காரியம். அதன் பதிலை தெரிந்து கொள்வதற்காக தேவரிஷி நாரதர் அலைந்து கொண்டிருந்தார். அப்படி அலையும் பொழுது பிரச்சனை பற்றி தனக்குத்தானே பேசிக்கொண்டே இந்த நாரதனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடைக்கவில்லையே. அந்த மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரும் எனக்கு தரிசனம் தர மறுத்துவிட்டார். ஹே மூலப்பொருளே, மூலப்பொருளே, என்னை தன்னியனாக்கி எனக்கு தரிசனம் தாருங்கள் பிரபு. மகாபிரபு, என்னை மன்னித்து எனக்கு தரிசனம் தாருங்கள். பூஜையின் முதல் கடவுளே, தரிசனம் தாருங்கள். நாரதா. நாராயண நாராயண. மூலப்பொருளே, என்ன நடக்கிறது இங்கு? தங்களை வேண்டும் போது பரமபிதா பிரம்மதேவரின் தரிசனமா? வணங்குகிறேன் பரமபிதா. பரமபிதா, தங்களது இந்த மானச புத்திரனை மறந்து விட்டீர்களோ? நீண்ட நாள் கழித்து எனக்கு தரிசனம் தந்துள்ளீர்களே. நீ என்ன எண்ணுகிறாய் நாரதா? உன் குணத்தை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? நீ எதற்காக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை அடிக்கடி அழைக்கிறாய் என்று மிக நன்றாக தெரியும். நாராயண நாராயண். பரமபிதா, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், சர்வ சக்தி படைத்தவர், மும்மூர்த்திகளில் முதன்மையானவர். தங்களிடம் எந்த ஒரு நாடகமும் ஆட முடியாது, அதில் சந்தேகமும் கிடையாது. தங்களுக்கு இந்த சராசரத்தில் தெரியாத ரகசியமும் கிடையவே கிடையாது. பிரபு, இருந்தும் தாங்கள் ஏன் நான் கேட்பதற்கு பதில் கூறவில்லை? நாரதா, ஒரு மகன் தந்தையை வேண்டுமானால் நீண்ட காலம் அழைக்காமல் இருக்கலாம். நீ உன் சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக ஸ்ரீ மகா கணேசரை அழைத்து கஷ்டம் கொடுக்கிறாய்.
உனக்கு உன் தவறை உணர்த்துவது உன் தந்தையாகிய என் கடமை அல்லவா? நாராயண நாராயண. பரமபிதாவே, தாங்கள் மட்டும் இப்பொழுது வந்து கூறவில்லை என்றால் நான் பெரிய தவறை இழைத்திருப்பேன். இருந்தும் பெரிய மனது செய்து எனது இந்த தவறை மன்னியுங்கள் பரமபிதா, மன்னியுங்கள். எனக்கு தெரியும் நாரதா, நீ ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரங்களை காண ஸ்ரீ மகா கணேசரை அழைத்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய சந்தேகங்களை தீர்ப்பது என் கடமையாயிற்றே. நாராயண நாராயண. நான் ஒன்றே ஒன்று கேட்கலாமா? கேள் நாரதா. கௌரியின் புதல்வன் கணேசன் தன் மாதா பார்வதியின் அருகில் இமாலய அரண்மனையில் இருக்கிறார். அங்கு அதிதியின் புதல்வன் மகத்கட் கஷ்யபர் அதிதி இடத்தில் நிம்மதியாக இருக்கிறார். பரமபிதா, ஆனால் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசரின் ஜோதியில் ஐக்கியமானாரே. இல்லை நாரதா, எந்த ஒரு அவதாரமும் தன் காரியம் முழுமையாக நிறைவேறாமல் மூல ரூபத்தை சென்று அடைய முடியாது. மயூரேஸ்வரன் கணேசன் இப்பொழுது ஒரு முக்கியமான காரியம் செய்ய விரைவில் வர இருக்கிறார். சமயம் வரும்போது அவரே வெளிவருவார். நாராயண நாராயண. இப்பொழுது என்னால் இவ்வளவுதான் கூற முடியும் நாரதா. பாதாளவாசிகளான தேவாந்தக்கும் நராந்தக்கும் சுக்ராச்சாரியாரின் ஆணைப்படி பூலோகத்திற்கு சென்று சிவபெருமானை நோக்கி ஆராதனை செய்து தவத்தினை ஆரம்பித்திருக்கிறார்கள். பரமபிதா, யுக புருஷன் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரே அவரது வாயால் கூறியுள்ளாரே, இந்த தேவாந்தக்கும் சரி நராந்தக்கும் சரி மகோத்கட் அவதாரம் மூலம் வதம் செய்யப்படுவார்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் செயலும் விதியின் வினை பயன்தான். அது என்றுமே நிலையான உண்மை அல்லவா நாரதா? அதை நீ முதலில் நம்பு. தேவைப்படும் போது மட்டும் அழைத்தால் போதும். நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 ஸ்ரீ நாராயண நாராயண. பாதாளவாசிகள் தேவாந்தக்கும் நராந்தக்கும் பூலோகத்தில் இவ்வளவு கடுமையாக தவம் புரிகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தெரியாதோ இதே பர்வத ராஜ்யத்தின் இன்னொரு புறத்தில் தேவமாதா அதிதியின் ஆசிரமம் உள்ளது என்று. நாராயண 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 நாராயண. இவர்கள் இருவரும் யார் என்று உங்கள் நினைவில் உள்ளதோ? எல்லோரையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமா தேவரிஷி? ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரிகிறது, இவர்கள் முனிவர்கள் அல்ல, அசுரர்கள். தேவகணங்களே, அசுரர்கள் தவம் புரியவில்லை என்றால் உங்கள் மனதில் ஏன் இந்த பிரம்மை வருகிறது? தேவரிஷி, தேவகணங்களே, அசுர இனத்தின் கௌரவத்தை உயர்த்துவதற்காக அவ்வப்பொழுது இது நடைபெறுகிறது. அசுரர்கள் பரமபிதா பிரம்மாவை ஆராதனை செய்து தேவையான வரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். மன்னியுங்கள் தேவரிஷி, ஆனால் இந்த துஷ்ட அசுரர்கள் பிரம்மதேவனை நோக்கி அல்ல சிவனை நோக்கி ஆராதிக்கிறார்கள். நாராயண நாராயண. தேவகணமே, தங்களுக்கு இது கூட தெரியாதா? பகவான் சிவன் தான் அசுரகுலத்தின் தெய்வமே. அவரை இவர்கள் ஆராதனை செய்வதில் என்ன ஆச்சரியம் உள்ளது? ஆச்சரியம் மட்டுமல்ல தேவரிஷி, இப்பொழுதே நிச்சயமாகிவிட்டது. இவர்கள் செய்யும் தவத்தில் சிவபெருமான் மனமிறங்கி விட்டால், மூவுலகையும் அடையும் வரத்தை அளித்து விட்டால், ஸ்வர்க்கத்தை ஆக்கிரமித்து விட்டால் விடுவார்கள், ஆக்கிரமித்து விடுவார்கள். நாராயண நாராயண. அதுதான் அசுரமாதா திதி அசுரகுரு சுக்ராச்சாரியாரிடம் கேட்டது. அசுர இனம் முழுமை பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது அவர்களது எண்ணம்.
மானிட இனம் எந்த உயர்வும் இல்லாமல் தாழ்ந்து போய்விடும். நாராயண நாராயண. பார் அதிதி, உன்னுடைய அன்பாலும் உன் மகன் முகத்கட் எனக்கு செய்த சேவையாலும் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து விட்டேன். உங்களுக்கு தெரியாதாக்கா, நீங்கள் மனம் மாறியதும் உங்கள் சுபாவத்தை பார்த்து எங்கள் அனைவருக்குமே சந்தோஷம். உண்மையை கூற வேண்டுமென்றால் நாங்கள் இத்தனை காலம் செய்த பூஜைக்கு பலன் கிடைத்துவிட்டது. ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் இப்பொழுது நாம் இருவரும் சக்களித்து அல்ல, தோழிகளாகிவிட்டோம். சகோதரியாக இருந்த நம்மை நமது தந்தைதான் சக்களத்திகளாக்கிவிட்டார். இந்த உண்மையை நாம் என்றும் மாற்ற முடியாதே அதிதி. நடந்ததை நினைத்து வருத்தப்படுவதில் என்ன லாபம் அக்கா? நம் தந்தை செய்தது நம் எண்ணப்படிதானே. இப்பொழுது நம்மிடம் முன்பை போல் அன்பு மலர்ந்து விட்டது. நம்மை யாரும் பிரிக்க முடியாது. அதிதி, நம் அன்பு என்றுமே இப்படி இருக்க வேண்டும். நான் அதைத்தான் உன்னிடம் வேண்டிக் கொள்கிறேன். நான் எண்ணிய எண்ணத்தை நீ நிறைவேற்றுவாய் அல்லவா? அவசியம் அக்கா. என்னிடம் கேட்க வேண்டாம், ஆணையிடுங்கள். எனக்கு தெரியும் நீ ஏற்பாய். என் வேதனையை நீ கேட்டால் உன் மனமே உருகிவிடும். அதனால்தான் நான் அதை கூறுவதற்கு யோசிக்கிறேன். உங்கள் சந்தோஷத்திற்காக நான் எதையும் செய்ய தயார். தயக்கமின்றி கூறுங்கள். என்ன கூற வந்தீர்கள் அக்கா? அதிதி, நீ உண்மையிலேயே நான் கூறுவதை ஏற்றுக்கொண்டால் நீ இப்பொழுது சுவாமியை என்னோடு அனுப்பி வைப்பாயா? சுவாமி இல்லாமல் ஆசிரமம் நன்றாகவே இல்லை. வா மகனே. பெரிய அன்னையே வணக்கம். அன்னையே வணக்கம். பெரிய அன்னையே, நான் தங்களுக்காக வனத்திலிருந்து நல்ல பழங்களை கொண்டு வந்துள்ளேன். திருப்தி தானே பெரிய அன்னையே? இந்த பழங்களை பறிக்க மரத்தில் ஏற வேண்டியிருந்தது. தந்தைக்கு என் மீது நம்பிக்கையே இல்லை. அவர் என்னை ஏறவே விடவில்லை. உன்னால் எதையும் செய்ய முடியும் முகத்கட். பிறகும் தந்தை என்னை தடுத்து கொண்டே இருக்கிறாரே. ஏன்? நான் கஜமுகன் அல்லவா பெரிய அன்னையே, அதனால் தான் தந்தை யோசிக்கிறார். என் உடல் பெரிதாக இருப்பதனால் நான் மரத்திலிருந்து விழுந்து விடுவேன் என்று பயம். ஆனால் நான் இந்த தண்டத்தை வைத்து பிடித்துக் கொண்டே ஏறிவிட்டேன். உங்களுக்காக பழங்களையும் கொண்டு வந்தேன். உண்மையில் நீ என் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறாய். தாங்களும் என் மீது பாசம் வையுங்கள் பெரிய அன்னையே. எனக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுத்தாருங்கள். அவசியம் முகத்கட், அவசியம். நான் உனக்கு நல்ல நல்ல விஷயங்களை அவசியம் கற்றுத் தருகிறேன். முகட்கட் மீது நீ வைத்திருக்கும் பாசத்தை பார்த்து எனக்கு மிகுந்த ஆனந்தமாக இருக்கிறது. வனத்தில் வரும் வழியில் முகட்கட் உன்னை பற்றியே தான் பேசிக் கொண்டு வந்தான். அதை கேட்கும் போது முகட்கட் உன் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறான். குழந்தையும் தெய்வமும் ஒன்றல்லவா சுவாமி? உண்மையான அன்பு உள்ளவர்களை அவர்கள் என்றுமே ஏற்பார்கள். இருந்தும் என்ன? கூற வந்ததை கூறு. கூறுவதற்கில்லை. நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் சுவாமி. என்ன வேண்டுகோள்? சுவாமி, தாங்கள் என் வேண்டுகோளை ஏற்று
மீண்டும் நம் பழைய ஆசிரமத்திற்கே வந்து விடுங்கள். நான் இங்கு தங்களை அழைக்கவே வந்தேன். தீதி, இந்த பேச்சு எதற்கு? எப்பொழுதும் உன் மனதில் அதிதி மீது இருந்த விரோதம் போனதோ? பிறகு நாம் இடம் மாற வேண்டிய அவசியம் என்ன? நாம் இங்கே இருக்கலாம். அனைவரும் ஒன்றாக இங்கேயே இருப்போம். ஆம் பெரியண்ணையே, நாம் இங்கேயே இருக்கலாம். தாங்கள் இங்கேயே இருந்தால் எனக்கும் தனிமை உணர்வு வராது. பெரியண்ணையே, அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் உங்கள் ஆசிரமத்திற்கே வந்து விடுகிறோம். என்ன தந்தையே? வா மகனே. திதி இந்த அளவிற்கு மனம் மாறியது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது. அவள் மனம் மாறியது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையின் மூலம்தான். இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லையா தேவி? ஆம் சுவாமி, மொஹத்கட்டின் மீது அக்காவின் பாசம் எனக்கு அதிக ஆனந்தத்தை தருகிறது. நாராயண 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 நாராயண. நாராயண நாராயண. தேவரிஷி நாரதர் பாலகன் ரூபத்தில் வந்தால் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று தான் அர்த்தம். நீங்கள் தனியாக விளையாட வந்திருக்கிறீர்களே பிரம்மகுமாரரே, மற்ற நண்பர்கள் எங்கே? ஏன் அவர்களை தாங்கள் அழைத்து வரவில்லை? நாராயண நாராயண. அதிதி குமாரனே, இன்று அந்த முனிகுமாரர்களின் தாய் தந்தையார் அவர்களை ஆசிரமத்தில் யாக வேலையை செய்ய சொல்லிவிட்டார்கள். அதனால் தான் நான் தனியாக வந்திருக்கிறேன். நான் வந்தது தங்களுக்கு தொந்தரவு இல்லையே? நாராயண நாராயண. தாங்கள் ஏன் அப்படி கூறுகிறீர்கள் பிரம்மகுமாரரே? தாங்கள் காரியம் எதுவும் நன்மையில் தானே முடியும். தாங்கள் என்னை பரிகாசம் செய்கிறீர்களா? இல்லை இல்லை, தங்களை பரிகாசம் செய்துவிட்டு பிறகு யார் துன்பத்தை அனுபவிப்பது? நாராயண நாராயண. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நாராயண நாராயண. புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது என் மனதிலும் விளையாட வேண்டும் என்ற எண்ணம் தான். ஆனால் யாரும் இல்லாமல் நான் எப்படி விளையாடுவது? எப்படியா? அர்த்தம்? நான் மட்டும் என்ன விளையாட்டு விளையாடுவது? ஏன் அன்று விளையாடியதை போல நாம் இன்று கில்லி தண்டை விளையாட முடியாதா? நான் வரும்போதே கில்லி தண்டையும் கொண்டு வந்து விட்டேன். தங்களுக்கு என்னோடு விளையாட விருப்பம் இல்லையா? தாங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் அதிதி குமாரா? ஒன்றுமில்லை. நாராயண நாராயண. தேவரிஷி, நான் தங்களை கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்தீர்களா? எனக்கு தெரியும் தேவரிஷி, நான் யார் என்றும் தங்களுக்கு தெரியும் என்றும் எனக்கு தெரியும். நீங்கள் இங்கு வந்த காரணமும் எனக்கு நன்கு தெரியும். என்ன காரணம் அது? நாராயண நாராயண தேவரிஷி, இன்று தாங்கள் வரும்பொழுது தங்களுடன் அந்த 3 தேவர்களும் வரவில்லை. அதனால் தாங்கள் தனியே வந்ததற்கு காரணம் இருக்கிறது. இப்பொழுதாவது கூறுங்களேன், தாங்கள் வந்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? நாராயண நாராயண. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதார மொஹத்கட் ஸ்ரீ கணேசரே, நான் இப்பொழுது இங்கு தங்களது மனதை மகிழ்விப்பதற்காகவே வந்தேன். ஏனென்றால் தங்களது மனது இந்த தனிமையான இடத்தில் எவ்வளவு அலையும் என்பது எனக்கு தெரியும். நீ என்ன செய்கிற தித்தி? தேவரிஷி, தாங்கள் அங்கு என்னை பார்க்கிறீர்கள். என்னை பார்ப்பதை விட்டுவிட்டு அது மொஹத்கட், அசுரமாதா திதி கஷ்யப ரிஷியை ஆசிரமத்தை விட்டு படையிடத்திற்கு அழைத்து செல்கிறார். இனி என்ன ஆகும் மொஹத்கட்?
போகட்டும் விடுங்கள் தேவரிஷி, அதுவே மகா கணேசரின் விருப்பமாக இருக்கும். இந்த விஷயம் தங்களுக்கு முன்பே தெரியுமே தேவரிஷி. இப்படி நடைபெறும் என்ற எண்ணத்தோடு தானே வந்தீர்கள். இங்கும் அங்கும் பார்த்து என் கவனத்தை திசை திருப்பினீர்கள். வாருங்கள், நாம் கில்லி தண்டு விளையாடலாம். என்ன ஆணவம்! எனக்கு தெரியும், வேண்டுமென்றே நீ நான் சுவாமியை அழைத்து செல்வது பிடிக்காமல் செய்திருக்கிறாய். நான் உன்னை விட மாட்டேன். எப்படி நீ என்னை அடித்தாயோ அதே போல் நானும் உன்னை அடைக்காமல் விட மாட்டேன். தவறு 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 தவறு. நாராயண நாராயண. மோத்கட், இப்போது என்ன நடக்குமோ தெரியவில்லையே. நாம் கில்லி தாண்டு விளையாடும் பொழுது அசுர மாதா தீதி இங்கு ஏன் வந்தார்கள்? பிரம்மகுமாரரே, இதுவும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அதிதி, எங்கிருக்கிறாய் நீ? நான் உன்னை விட மாட்டேன். என்ன காரியம் இது திதி? ஏதோ அசுரர்களின் குரல் போல் இருக்கிறதே. என் உத்தரவில்லாமல் எந்த அசுரன் இங்கு வந்து தவம் புரிவது? தேவந்தக், நரந்தக், நீங்கள் இருவரும் பூலோகத்திற்கு எப்பொழுது வந்தீர்கள்? நான் அழைத்த போது வராமல் இப்பொழுது வந்தீர்களா? எனக்கு தெரியும், இப்பொழுது நீங்கள் தவத்தில் இருக்கிறீர்கள். நான் உங்களது தவத்தை கலைக்க விரும்பவில்லை. உங்கள் எண்ணம் நிறைவேறினால் அசுரர்களின் எண்ணம் நிறைவேறும் என்ற அர்த்தம். என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் கூறிய வாக்கு நினைவில் உள்ளதா தங்களுக்கு? இவர்கள் தான் அந்த தேவாந்தக் நராந்தக். நீங்களே இவர்களை வதம் செய்ய வேண்டும். நாராயண நாராயண. எனக்கு தாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை தேவரிஷி. நேரம் வரும் பொழுது எது நடக்க வேண்டுமோ, மூலப்பொருளின் எண்ணம் என்னவோ அது விதியின் வினை பயனின்படி நடக்கும். சிவாய, ஓம் நம 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 சிவாய. நாராயண நாராயண. சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயன் எதற்காக தவம் இருக்கிறார்? நாராயண நாராயண. இல்லை இல்லை, இந்த சமயத்தில் அவரது தவத்தை கலைக்க கூடாது. சற்று நேரம் காத்திருக்கத்தான் வேண்டும் நாரதா. நாராயண நாராயண. குமாரன் அண்ணா, ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுதே ஏன் திடீரென்று எண்ணம் மாறுகிறது குமாரன் அண்ணா? மயூரேஸ்வரனின் குரல்
மயூரேஸ்வரா, 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 உன்னுடைய குரல் என்னுடைய பிரம்மை இல்லையே மயூரேஸ்வரா. எங்கிருக்கிறாய் மயூரேஸ்வரா? மயூரேஸ்வரா, எங்கிருக்கிறாய் நீ? மயூரேஸ்வரா, ஏன் என் கண்ணில் படவே இல்லை மயூரேஸ்வரா? எங்கிருக்கிறாய் மயூரேஸ்வரா? மயூரேஸ்வரா, நாராயண நாராயண. மயூரேஸ்வரா, எங்கிருக்கிறாய்? சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனின் இதயத்தில் மயூரேஸ்வரா, மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசரை காண வேண்டும் என்ற ஆசை உள்ளது. மயூரேஸ்வரா, ஆனால் அவரும் விளையாடுகிறார். மயூரேஸ்வரா, அவருக்கு தரிசனம் தாருங்கள் மயூரேஸ்வரர். மயூரேஸ்வரா, தரிசனம் தாருங்கள். நீ என்னிடம் ஏன் இப்படி பரிகாசம் செய்கிறாய்? சீக்கிரம் என்னிடம் வந்துவிடு மயூரேஸ்வரா. நான் தங்களின் இதயத்தை விட்டு எப்பொழுது வெளியே சென்றேன்? என் இதயத்திலா? அப்படி என்றால் நீ என்னிடமே மறைந்திருந்து விளையாடுகிறாயா? மறைந்திருந்தே விளையாடாமல் நேரிலேயே வரப்போகிறேன். உண்மை எனக்கு தெரியும் மயூரேஸ்வரா. நீ மறைந்தது மட்டும் இல்லாமல் மாயம் வேறு செய்கிறாய். தாங்கள் அன்போடு கூறுகிறீர்களா அண்ணா? அன்போடு இல்லை மயூரேஸ்வரா, உன் குரல் மட்டும் இங்கு ஒலிப்பதால் நான் கூறுவது உண்மைதான். இப்பொழுது நீ மறைந்திருந்து மாயம் செய்கிறாய். மரணண்ணா, நான் நேரிலேயே வர சந்தர்ப்பம் காத்திருக்கிறது. நீ நேரிலேயே வரப்போகிறாயா மயூரேஸ்வரா? உன்னை காண்பதற்காக என் மனம் மிகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களை சந்திக்க என் மனமும் ஆசைப்படுகிறது அண்ணா. பிறகு ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும் மயூரேஸ்வரா? சீக்கிரம் நீ என்னிடம் வந்துவிடு. எப்படி வருவது அண்ணா? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் எனக்கு ஆணையிட வேண்டும் அல்லவா? அவரின் விருப்பம் இல்லாமல் நான் வர முடியாது. தங்களின் அழைப்பை கேட்டு தங்களிடம் பேசிவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் உன்னை என்னிடம் அவசியம் அனுப்புவார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வேண்டுபவர்கள் அனைவருக்கும் வேண்டும் வரத்தை கொடுக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் அன்பு அண்ணனின் வேண்டுகோளை சீக்கிரமே நிறைவேற்றுவார். ஓம் ஸ்ரீ மகா கணேசாய நமக. ஓம் பரம் தேவாய நமக. ஓம் விஸ்வவர்தாய நமக. ஓம் ஸ்ரீ மகா கணேசாய நமக. ஓம் பரம் தேவாய நமக. நாராயண நாராயண. ஸ்ரீ மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எனக்கு தரிசனம் தாருங்கள் பிரபு. சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயன் தங்களுக்கு பிடித்த அவதாரம். தங்களை பார்க்க விரும்புகிறார். மயூரேஸ்வரரை அனுப்பி வையுங்கள் மகா கணேசா. அவரை அனுப்பி வையுங்கள். எனது வேண்டுதலை நிறைவேற்றுங்கள். எனது வேண்டுதலை கேட்டு தரிசனம் தாருங்கள் பிரபு, தரிசனம் தாருங்கள். ஓம் ஸ்ரீ மகா கணேசாய நமஹ. பிரபு, தங்களது தரிசனம் கண்டு நான் தன்யனானே. ஓம் மயூரேஸ்வராய நமஹ. தேவரிஷி, தாங்கள் இப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை அழைப்பதை விட்டுவிட்டீர்களா என்ன? என்னை அழைக்கிறீர்கள்? ஹே மயூரேஸ்வரரே, தாங்கள் ஸ்ரீசைலத்தில் எங்குமே காணப்படவில்லை. ஆனால் தங்களது குரல் அங்கு ஒலித்ததே. தேவரிஷி, அந்த குரல் என் குரல் அல்ல. அர்த்தம்? அர்த்தம் பேசியது நான் அல்ல. குமாரன் அண்ணனின் மனதில் இருந்த பாசக்குரல் பேசியது. நாராயண நாராயண. தங்கள் இருவரின் இந்த அன்பு வரப்போகும் யுகத்தில் இந்த சராசரத்தில் இருப்பவர்களுக்கு உதாரணமாக இருக்கும். இனியும் தாமதம் வேண்டாம் மயூரேஸ்வரரே. குமாரனின் கவலையை தீர்த்து விடலாம் அல்லவா? நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் ஆணையிட்டால் அவரிடம் வந்து விடுவேன். குமாரனின் குரல் அவருக்கு கேட்க வேண்டும். அவர் எனக்கு குரல் கொடுத்தால் நான் எதுவும் செய்ய முடியாதே தேவரிஷி. சீக்கிரம் செல்லுங்கள் மயூரேஸ்வரரே, சீக்கிரம் செல்லுங்கள். குமாரனின் கவலையை தீர்த்து விடுங்கள். என்னை நம்புங்கள் தேவரிஷி. தாங்கள் கைலாயம் சென்றால் நான் சிவகணங்களை மிகவும் கேட்டதாக அவர்களிடம் கூறுங்கள். அப்படியே ஆகட்டும் மயூரேஸ்வரரே. ஓம் மயூரேஸ்வராய நமஹ.